இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கணவனின் பலத்த கத்திக்குத்துக்கு ஆளான மனைவி பரிதாப மரணம். கணவனால் பலமுறை கத்தியால் குத்தப்பட்டு இருக்கலாம் என்று நம்பப்படும் மாது ஒருவர் கடும் கத்திக்குத்து காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தது இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் இன்று காலை 8 மணியளவில் இப்போ கம்போங் சிமி லல்வன் சிமி என்ற இடத்தில் நிகழ்ந்தது. 48 வயது மாதுவை 56 வயது கணவன் கத்தியால் பலமுறை குத்துவதை அந்த தம்பதியரின் 12 வயது மகள் நேரில் பார்த்துள்ளார். இச்சம்பவத்தை உறுதிப்படுத்திய பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது யூஸ்ரி தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். மலேசியாவிற்கு வருகை புரிந்துள்ள சிங்கப்பூர் புதிய பிரதமர் லாரன்ஸ் வாங் இன்று புத்ரஜயாவில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் சந்திப்பு நடத்தினார். மலேசியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் முக்கியமாக விவாதித்தனர். கடந்த மே 15ஆம் தேதி சிங்கப்பூரின் பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் லாரன்ஸ் வாங் மலேசியாவிற்கு மேற்கொள்ளும் முதலாவது வருகை இதுவாகும். தமது துணைவியார் லூ ஜி லூயுடன் சிங்கப்பூர் பிரதமர் மலேசியாவிற்கு மேற்கொண்டுள்ள இந்த வருகையானது மலேசியா மற்றும் சிங்கப்பூரின் நீண்டகால உறவை வலுப்படுத்துவதற்காக பகிரப்பட்டு வரும் உறுதிப்பாட்டை கோடி காட்டியுள்ளது. மலேசிய தமிழ் நாடகத்துறை முன்னோடிகளில் ஒருவரும் 100க்கும் மேற்பட்ட புது முகங்களை தொலைக்காட்சி தொடர்களில் அறிமுகப்படுத்தியவரும் பிரபல இயக்குனருமான கே விஜயசிங்கத்தின் மறைவு நாட்டின் கலைத்துறைக்கு பேரிழப்பாகும் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் கே விஜயசிங்கம் இன்று அதிகாலையில் தமது 78வது வயதில் காலமானார். கோலாலம்பூர் செந்தூலில் பிறந்து வளர்ந்தவரான விஜயசிங்கம் சிறு வயது முதல் கலைத்துறையில் கொண்டு இருந்த ஆர்வத்தின் காரணமாக 60ஆம் ஆண்டுகளில் அவரின் கலை பயணம் தொடங்கியது. 1963ஆம் ஆண்டில் தொலைக்காட்சி நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்த விஜயசிங்கம் அந்நாளில் மக்களால் பெரிதும் வரவேற்கப்பட்ட இன்ஸ்பெக்டர் சேகர் தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 1970ஆம் ஆண்டு வரை பல நாடக தொடர்களில் பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்துள்ளார். விஜயசிங்கத்தின் கைவண்ணத்தில் 1973ஆம் ஆண்டு இணைந்த கரங்கள், 1975ஆம் ஆண்டில் ராதைக்கேற்ற கண்ணன் போன்ற மேடை நாடகங்களையும் 2018ஆம் ஆண்டில் சாணக்கிய சபதம் நாடகத்தையும் மேடையேற்றிய பெருமையும் இவருக்கு உண்டு. காதல் அது ரகசியம் என்ற திரைப்படத்தையும் விஜயசிங்கம் தயாரித்துள்ளார். தனது சகோதரர் கருணாநிதியுடன் இணைந்து டிவிபி, கினி கிராஃபிக் போன்ற தயாரிப்பு நிறுவனங்களை 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்துள்ளார். நடஸ்வரா, நடரியா போன்ற ஆர்டிஎம் தொலைக்காட்சி வார படைப்புகளை ப்ரோ மேஜஸ்டிக் டத்தோ சந்திரசேகர் சுப்பையாவிற்காக தயாரித்து இயக்கி தந்துள்ளார். டெலிமூவி, தொடர் நாடகங்கள், தீபாவளி, பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள் என விஜயசிங்கத்தின் 500க்கும் மேற்பட்ட கலை படைப்புகள் தொலைக்காட்சியில் ஒளியேறியுள்ளன. நடிகர், இயக்குனர், வசனகர்த்தா, எழுத்தாளர், இயக்குனர், தயாரிப்பாளர், தயாரிப்பு நிறுவன உரிமையாளர் என பன்முகம் கொண்டு மலேசிய கலையுலகியலில் தனித்துவமான முத்திரையை பதித்தவர் மறைந்த விஜயசிங்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு அவரின் மேன்மையையும் புகழையும் பரப்பும் அயராத பணியை ஒரு குட்டி தூதுவரை போல் செய்து வந்தவர் விஜயசிங்கம். கலைஞர் சிவாஜி ராஜாவிற்கு பிறகு மலேசிய சிவாஜி கலை மன்றத்திற்கு தலைவராக பொறுப்பு ஏற்று மலேசிய சிவாஜி மன்றத்தின் ஆண்டு விழாக்களில் சிவாஜி விருது வழங்கி வந்த பெருமை விஜயசிங்கத்தையே சேரும். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் நமது நாட்டிற்கு வருகை தந்தபோது அவருடன் மலேசிய கலைஞர்கள் கலந்துரையாடும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர் விஜயசிங்கம். மறைந்த மே அறிவானந்தன், வானம்பாடி பாலு, மெல்லிசை மன்னர் ரே சண்முகம், பி.கே. சாமி, மறைந்த பெண் பத்திரிகையாளர் வில்வ மலர் ஆகியோரை திரைக்கதை வசனகர்த்தாவாக்கிய பெருமையும் விஜயசிங்கத்தையே சேரும். மலேசிய கலைத்துறைக்கு அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட கே விஜயசிங்கம் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட படைப்புகளை மலேசிய கலைத்துறைக்காக விட்டுச் சென்றுள்ளார். அன்னாரின் நல்லுடக்க சடங்கு
நாளை ஜூன் 13ஆம் தேதி நண்பகல் 12க்கும் பிற்பகல் 2க்கும் இடைப்பட்ட நேரத்தில் எண் 29 ஜலன் பர்டானா 2/28 தமான் பண்டான் பர்டானா கோலாலம்பூர் என்ற முகவரியில் உள்ள அவரின் இல்லத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நபர் ஒருவரின் கார் விளக்குகளையும் பக்கவாட்டு கண்ணாடிகளையும் உடைத்து சேதப்படுத்தியதாக மீகோரிங் உணவக வியாபாரியின் உதவியாளர் ஒருவர் ஜார்ஜ்டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 46 வயது முகமது சப்ரி மைடின் பிள்ளை என்ற அந்த உணவக வியாபாரியின் உதவியாளர் மேஜிஸ்ட்ரேட் நட்ராத்துன் நயீம் முகமது சைடி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 7 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 506வது பிரிவின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த ஜூன் 8ஆம் தேதி பிற்பகல் 2:50 மணியளவில் பினாங்கு ஜலன் சுங்கை பினாங்கிலிருந்து ஜலன் பத்தானி வரையில் இக்குற்றத்தை புரிந்திருப்பதாக அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. 58.6 கிலோகிராம் எடையுள்ள போதைப் பொருளை கடத்தியதாக 2 சிங்கப்பூர் பிரஜைகள் ஜோஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். 49 வயது தன் ஜியாவ் வெய் மற்றும் 36 வயது இ சோங்கியாட் ஆகிய அவ்விரு அந்நிய பிரஜைகளும் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஷாலினி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தலை அசைத்தனர். இருந்தபோதிலும் அவ்விருவர்களிடமிருந்து எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் தூக்கு தண்டனை அல்லது வாழ்நாள் முழுவதும் சிறை மற்றும் பிறம்படி விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 39(b)(1) மற்றும் 39(b)(2) ஆகிய பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். கடந்த மே 29ஆம் தேதி இரவு 10:30 மணியளவில் ஜோஹர் பாரு இஸ்கண்டா புத்ரி தமன் ஹாரிசன் ஹில்ஸ் ஜலன் அஞ்சோங் 8/1 இக்குற்றத்தை புரிந்ததாக அவ்விருவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. தனது உடன் பிறந்த சகோதரனை வேண்டுமென்றே அரிவாளால் வெட்டி காயம் விளைவித்த குற்றத்திற்காக ஆடவர் ஒருவர் அலுர்கஜா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 27 வயது முகமது துவா முகமது டாலி என்ற அந்த ஆடவர் நீதிபதி நரிமான் பட்ருடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் அல்லது பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 326 மற்றும் 326(a) ஆகிய பிரிவுகளின் கீழ் அவர் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். கடந்த ஜூன் 5ஆம் தேதி இரவு 8:40 மணியளவில் மலாக்கா கோலா சுங்கை பரு கம்போங் நலாயான் கோலலிங்கியில் உள்ள ஒரு வீட்டில் 33 வயது முகமது ரெட்ஸா என்ற தனது உடன் பிறந்த அண்ணனை வேண்டுமென்றே அரிவாளால் வெட்டி காயம் ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் முதல் மே மாதம் வரையில் ஆன்லைன் முதலீடு திட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒரு நிறுவனத்தின் இயக்குனர் 1 மில்லியன் வெள்ளிக்கும் அதிகமாக இழந்துள்ளார். அடையாளம் தெரியாத நபர் ஒருவரிடம் பாதிக்கப்பட்ட அந்த நிறுவனத்தின் இயக்குனர் வாட்ஸ்அப்பின் வாயிலாக ஒப்பந்தம் செய்து தனிப்பட்ட மற்றும் நிறுவனத்தின் பணத்தை முதலீடு செய்துள்ளார். இச்சம்பவம் குறித்து நேற்று தமது தரப்புக்கு புகார் ஒன்று கிடைக்கப்பெற்றதாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது ஹத்தா சேடின் கூறினார். கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரையில் பாதிக்கப்பட்ட அந்நபர் 16 முறை பண பரிமாற்றங்களை செய்திருந்தது விசாரணையில் தெரியவந்ததாக முகமது ஹத்தா ஓர் அறிக்கையில் இன்று தெரிவித்தார். இதுகுறித்து குற்றவியல் சட்டம் 420வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முகமது ஹத்தா மேலும் தகவல் அளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.